இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் வீட்டிலையே சிம்பிளாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதோடையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பெரிய சைஸ் நெல்லிக்காய் ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா அலம்பிட்டு இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா நெல்லிக்காய் வெந்து அதோட ஸ்கின்னெல்லாம் நல்லா சுருங்கி இருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும்போது காரப்பொடி போட்டு ஊறுகாயாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்படியே நீங்கள் இதை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி ஒரு 20 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கையாலேயே பிச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த நெல்லிக்காயில் தண்ணி எதுவும் இருந்ததுன்னா ஊறுகாய் சீக்கிரமே வீணாக போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சதுக்கப்புறமா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் போட்டுக்கோங்க. பெருங்காயமும் நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மிளகா பொடியோட கார வாசனை போகிற மாதிரி இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற நெல்லிக்காயை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். வேணுங்கும்போது எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறையா மேலே மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அந்த நெல்லிக்காவில் கொஞ்சம் எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றினீங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ இது மேலே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கும்போது ஒரு கப்பில் சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.